இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை பொங்கல் பண்டிகையெல்லாம் சீரு சிறப்புமாக கொண்டாடிய பிறகு பள்ளிக்கு, கல்லூரிக்கு, அலுவலர்களுக்கு, தன்னுடைய வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆண்டவர் இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தையும், படிப்பையும், வாழ்வையும், போக்குவரத்தையும் உணர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். த ஹக்கிங் செயின்ட் என்று அழைக்கக்கூடிய மாதா அமிர்தானந்தாய், இவர் அவரை பார்க்க வரக்கூடிய நபர்களை கட்டு அரவணைத்துக் கொள்வாராம். ஒன்று, உடல் ரீதியான விடுதலை பெறவும் மன ரீதியான விடுதலை பெறவும் இவர் உதவியாக இருக்கின்றார். லிவிங் ஹக்கிங் செயின்ட் என்றால் இன்றைய காலகட்டத்தில் மாதா அமிர்தாமாய். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியை 3 விதமாக பிரிக்கின்றார்கள். பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி என்று கூறுகிறார்கள். அதாவது உடல் சார்ந்த சக்தி, மனம் சார்ந்த சக்தி, மூன்றாவதாக ஆன்மீகம் சார்ந்த சக்தி. உடல், மன, ஆத்மா, இவை ஒவ்வொன்றுக்கும் சக்தியும் ஆற்றலும் உண்டாம். சாதாரண மனிதர்கள் மத்தியிலே இவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தியும் ஆற்றலும் இருக்கின்றது என்றால், நம் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் அபரிதமான சக்தி உண்டு என்றால் அது மிகையாகாது. மக்கள் பல பேர் அவரை தொடுகிறார்கள், அவர் மேல் பரிபூர்ண சுகம் பெற்று விழ ஆரம்பிக்கின்றார்கள். பேய்கள் ஓடுகின்றன, பேய்கள் ஆண்டவர் யார் என்று அடையாளம் கண்டு கொள்கின்றன. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுளை தொட்டவர்களும் அல்லது அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அத்தனை பேரும் பரிபூர்ண சுகமுலமும் பெறுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரே, அந்த அளவுக்கு ஆற்றலும் வல்லமையும் வலிமையும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக அந்த ஆசீர்வாதத்தை தன்னோடு இருந்த நபர்களுக்கு கொடுத்தார். பாசிட்டிவான எனர்ஜி வழியாக நெகட்டிவான எனர்ஜியும் நம்மால் மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு நம் இயேசு கிறிஸ்து. நோயாளிகள், பேய் பிடித்தவர்கள், ஊனமுற்றோர்கள், உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புக்கு உள்ளானவர்கள் அத்தனை பேரும் தன்னிடம் நிறைய எதிர்மறை சக்தியை கொண்டிருந்தார்கள். அவை தன்னுடைய நேர்மறை சக்தியால் மாற்றி அமைக்கின்றார் நம் தேவன் இயேசு கிறிஸ்து. இந்த அருமையான இனிமையான நாளிலே அப்படிப்பட்ட வல்லமை மிக்க தேவன் நம்மோடு உடனிருக்கின்றார். அவர் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகளையும், தீய சக்திகளையும், அந்த எதிர்மறை எண்ணங்களையும் விரட்டடிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள், தொட நினைத்தார்கள். என்று நாமும் அந்த ஆண்டவரை தொட நினைப்போம், தேடுவோம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பூர்ண சுகநலம் கொடுத்த தேவன் நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, அசுத்த ஆவிகளால், தீய எண்ணங்களால், ஒரு சில தீய பழக்க வழக்கத்திற்கு, ஒரு சில கொடிய வியாதிக்கு, ஒரு சில தீராத வியாதிக்கு யாரெல்லாம் ஆளாகி இருக்கின்றார்களோ அவரெல்லாம் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி இணைந்து ஜெபிப்போமா. பரலோகத்தந்தை இறைவா, இந்த நாளைக்கு உமக்கு நன்றி இயேசப்பா. கடந்த 5 நாட்களாக தொடர் விடுமுறை சிறப்பான விதத்தில் எங்களுடைய தமிழர் திருநாளாம் தைத்திங்களை நாங்கள் சீர சிறப்புமாக கொண்டாடினோம். நேற்று காணும் பொங்கல், பிரிந்து போன, முறிந்து போன அல்லது புதிய உறவுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காணும் பொங்கல். அப்பா தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. இன்று எல்லாத்தையும் முடித்து கொண்டு
ஏதோ நாங்கள் வேலை செய்கின்ற வசிக்கக்கூடிய இல்லத்திற்கு நாங்கள் செல்கிறோம், அல்லது பயணத்தை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். என்னுடைய பயணத்தையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் எதிர்காலத்தையும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்ன என்னுடைய முன்னோருடைய வார்த்தைக்கு ஏற்ப இந்த தை மாசத்துல எல்லாம் உடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கணும். பீடித்து கிடக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் ஆசீர்வாதமான அமைத்து கொடுத்து எல்லா தடைகளும் நீங்கணும், சாபங்கள் ஒழியணும், வியாதியிலிருந்து நாங்கள் விடுதலை பெறணும், மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை இந்த மாதம் முழுவதும் கொடுத்து எங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி இதுவுமே தொட்டவர்கள் பரிபூர்ணம் அடைந்தார்கள். அப்பா, நற்கனை வடிவத்தில் நாங்களும் உண்மை தொடுகிறோம், நீரும் எங்களை தொடுகிறேன். தொட்டு ஆசீர்வதித்து எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் மன ரீதியான உடல் ரீதியான உறவு ரீதியான போராட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எளிய உந்து சக்தியோடு புதிய ஆற்றலோடு வாழ வைக்க கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.